Hello students, good morning. Okay, take the page number 130, dispersal of seeds. Seed எப்படி மாறி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுங்கறத நீங்க பார்க்க போறோம். பாருங்க lesson. For proper growth of a plant needs sufficient nutrients, water, sunlight and space. ஒரு செடி வளரணும் அப்படினா அதுக்கு சாப்பாடு, காத்து, தண்ணி, வெளிச்சம் எல்லாமே வேணும். If there is a shortage in any one of this, it will affect the proper growth of the plant. இதுல ஏதாவது ஒன்னு குறையா இருந்தா கூட அது பிளான்ட்க்கு growth கொடுக்காது. Let us learn this through an experiment. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. பாருங்க எக்ஸ்பெரிமெண்ட். Take two flower pots. ரெண்டு பூச்செடி தொட்டி எடுத்துக்க சொல்றாங்க. Fill them with some garden soil. அதுல கொஞ்சம் மண்ணை போட்டுக்க சொல்றாங்க. Add some natural manure. அப்புறம் அதுல கொஞ்சம் உரம் போடணும். Sow a large number of seeds in one pot and sow just two seeds in the other. ஒரு ரெண்டு பாட் எடுத்துருக்கோம்ல, அது ஒரு பாட்டில் நிறைய விதைய போடணும், இன்னொரு பாட்டில் ரெண்டு விதை மட்டும் போட சொல்றாங்க. Keep them in the sun, water them regularly. என்ன செய்யும், அதை வெளிச்சத்துல வச்சுட்டு டெய்லி தண்ணி ஊற்ற சொல்றாங்க. என்ன ஆகும்பா, ரெண்டுலையுமே செடி வளரும். Seeds in both the pots germinate. ரெண்டுலையுமே seeds வளரும். Observe them. In the first part, you find a large number of unhealthy seedlings. In the second part, you find the two healthy seedlings. முதல் பார்ட்ல நிறைய செடி வளர்ந்துருக்கும், ஆனா எப்படி இருக்கும், ஹெல்த் இல்லாம இருக்கும். செகண்ட் பார்ட்ல ரெண்டு தான் வளர்ந்துருக்கும், ஆனா அதுல நிறைய ஹெல்த் இருக்கும்னு சொல்றாங்க. From the above experiment, we find that plants grow well only if they have sufficient nutrients, water, sunlight and space. இதுல இருந்து என்ன தெரியுது, அதுக்கு தேவையான சஃபிஷியன்ட்டான தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்கிற இடத்துல தான் நல்லா வளரும் தெரியுது. So it is necessary that seeds are scattered from the mother plant. இதனால தான் என்ன ஆகுது, மதர் பிளான்ட்ல இருந்து அதோட செடியில இருந்து சீட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து நிறைய இடத்துக்கு செதறி போயிருது. The process of scattering the seeds away from the mother plants is called dispersal of seeds. அதான் என்னன்னு சொல்லுவோம்னா dispersal, விதை பரவல்னு சொல்லுவோம். As plants are fixed, they depend on various agents for dispersal. The agents of seed dispersal by wind, water and animals. எது மூலமா இந்த விதைகள் பரவும் அப்படின்னா wind, காத்து, தண்ணி and animals மூலமா பரவும். Some plants scatter the seeds by exploding the dry pods. Let us study them. சில விதைகள் அதுவாகவே வெடிச்சு பரவும், அது என்னென்னு இனிமேல் தான் பார்க்க போறோம். Dispersal by wind. பாருங்க, the seeds which are dispersed by wind are either very small and light or have hairs or wing-like structures. உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கும், இந்த சீட்ஸ் எல்லாம் ரொம்ப லைட்டா ஈஸியா காத்துல அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கும், விங் லைக் ரெக்க மாதிரி எல்லாம் இதுக்கு இருக்கும். The seeds of cotton, sunflower, poppy and hiptage are dispersed by wind அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் wind dispersal. Okay, then dispersal by water. தண்ணி மூலமா பரவக்கூடியது என்னன்னு அப்படின்னா coconut and lotus are examples of fruits dispersed by water. கோகனட்டும் லோட்டஸும் வாட்டர் மூலமா டிஸ்பர்ஸ் பண்ணுது சீட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. Coconut had a hard shell and a fibrous covering. கோகனட்டுக்கு வந்துட்டு ஹார்ட் ஷெல், தேங்காய் தெரியும்லப்பா, அதுக்கு வெளியே எப்படி இருக்கும், ஷெல்லு ரொம்ப ஹார்டா இருக்கும், ஃபைப்ரஸ் கவரிங் ரொம்ப நாரா இருக்கும். இட் ஃப்ளோஸ் இன் வாட்டர் அண்ட் இட்ஸ் கேரிட் அவே டு ஃபேர் ஆஃப் பிளேசஸ். இது தண்ணி மூலமா மிதந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடும். பை த டைம் இட் இஸ் டெபாசிட்டட் ஆன் த ஷோர்ஸ், த ஃபைபர் வுட் டிகே அண்ட் த சீட் வுட் ஜெர்மினேட். ஓகே, இப்போ தென்னை மரம்லாம் எங்க இருக்கும்னா கடல் ஓரங்கள்ல இருக்கும். அப்போ தேங்காய் கீழே விழுந்து என்ன ஆகும், இளநீ தண்ணியிலே மிதந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடும். அது மேல இருக்க நாரெல்லாம் செதஞ்சு போனதுக்கப்புறம் உள்ள இருக்க சீட் என்ன ஆகும்னா வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லோட்டஸ் ஃப்ரூட் இஸ் ஸ்பாஞ்சி. லோட்டஸோட ஃப்ரூட் எப்படி இருக்குன்னா ஸ்பாஞ்சு, பஞ்சு மாதிரி இருக்குமா. அண்ட் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர், இதுவும் தண்ணியில மிதந்து போகும். லேட்டர் இட் டீகேட்ஸ் அண்ட் செட் இன் தி சீட்ஸ் ஃப்ரீ. அப்புறம் அது சீடு ஒரு இடத்துல போய் செட் ஆகும், அப்புறம் அதுல இருந்து வளர ஆரம்பிச்சு லோட்டஸ். The seeds of water lily are carried to fair places by water currents. வாட்டர் லில்லியோட சீடு எப்படிதான் போகுமா, இப்படிதான் நடந்து வேற ஒரு இடத்துக்கு போய் அதோட சீடை ஜெர்மினேட் பண்ண வைக்கும்.
ஓகே தென் பாருங்க பேஜ் நம்பர் 131 டிஸ்போசல் பை அனிமல்ஸ். அனிமல்ஸ்னால டிஸ்போஸ் ஆகுமானா ஆகும். இப்போ நம்ம மாம்பழம் சாப்பிட்றோம், கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட புதைச்சி வச்சிடறோம். அப்போ இட்ஸ் எ டைப் ஆஃப் டிஸ்போசல், சீட் டிஸ்போசல். இந்த மாதிரி அனிமல்ஸை டிஸ்போஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அனிமல்ஸ் எக்ஸ்பெஷலி பேர்ட்ஸ் eat several fruits like guava and neem. ஸோ அனிமல்ஸ்லாம் எடுத்துட்டோன்னா பேர்ட்ஸ் என்ன பண்ணும், கொய்யாப்பழம், வேப்பம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டு வேற எங்கேயாவது போய் எச்சம் போட்டு வச்சிடும். அப்படி தானேப்பா? அந்த எச்சத்தில் அதோட விதை, அந்த ஃப்ரூட்டோட விதை இருக்கும், அதுலேருந்து தான் அது ஜெர்மினேட் ஆகும். தே எக்ஸ்போஸ் த சீட்ஸ் அண்ட் ட்ராப் தெம் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். வேற இடத்துல கொண்டு போய் போட்டுரும். அப்படி என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க. பேட்டு சாப்பிட்டு போடும், க்ரோ வந்துட்டு பப்பாளியை சாப்பிட்டு போடுது, ஒரு பையன் மாம்பழம் சாப்பிட்டு போகிறான், சாந்தியம் சீடு, ஸ்பியர் கிராஸ் இதெல்லாம் வந்துட்டு எதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள், டிஸ்போசல் பை அனிமல்ஸ்க்கு எக்ஸாம்பிள். சம் ஃப்ரூட்ஸ் ஹாவ் ஹூக்ஸ், ஸ்பைன்ஸ் ஆர் த்ரோன்ஸ் ஆஃப் தெம். ஹூக், ஸ்பைன்ஸ், த்ரோன்ஸ் இதுனா முள்ளு மாதிரி இருக்கும் சில விதைகளில். இப்போ மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து அதனால ஒரு முள்ளு மாதிரி ஒட்டி இருக்கும், அதெல்லாம் சீடு தான். சரியா? தீஸ் ஃப்ரூட்ஸ் கெட் ஸ்டக் டு த ஹேர் ஆஃப் அனிமல்ஸ். என்ன ஆகும், அந்த முள்ளு மாதிரி இருக்கிறது அனிமலோட முடியில போய் ஒட்டிக்கும். த ஃபெதர்ஸ் ஆஃப் பேர்டோட ஃபெதரில் ஒட்டிக்கும். ஆர் கிளாத்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங், நம்ம உடம்புல கிளாத்தில் ஒட்டிக்கும். லேட்டர் தே ஃபால் ஆஃப் ஆர் ரிமூவ்டு, நம்ம கீழே தள்ளி விடும், அந்த சைடு அந்த இடத்துல விழுந்துடும், அங்கேருந்து வளர ஆரம்பிச்சிடும். இன் திஸ் வே தே கெட் டிஸ்போஸ்டு. த ஃப்ரூட்ஸ் ஆர் xanthium அண்ட் ஸ்பியர் கிராஸ் ஆர் டிஸ்போஸ் இன் திஸ் வே. சாந்தியமும் ஸ்பியர் கிராஸும் இந்த மூலியமாக தான் டிஸ்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் டிஸ்போசல் பை எக்ஸ்ப்ளோஷன். எக்ஸ்ப்ளோஷனை வெடித்து செதறது. பால்சமும் பிஓ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ்க்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இன் சம் பிளான்ஸ் த ஃப்ரூட்ஸ் ட்ரை அப் அண்ட் தென் ஓப்பன் வித் கிரேட் ஃபோர்ஸ் த்ரூ இன் த சீட்ஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். என்ன ஆகும்னா அந்த ஃப்ரூட் ட்ரை ஆகி வெடிச்சிடும். வெடிக்கும், என்ன ஆகும், உள்ள இருக்க விதைகள்லாம் செதறும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னதுப்பா, த சீட்ஸ் ஆஃப் பீ பிளான்ட், பால்சம் அண்ட் கேஸ்டர் கெட் டிஸ்போஸ் இன் த வே. கேஸ்டர்னு ஆமணக்கு. சரியா? ஆமணக்கு செடி. ஓகே தென் ஜெர்மினேஷன் பாருங்க. A seed needs air, water, warmth to develop into a plant. ஒரு சீடு வளர்னா என்ன வேணும், தண்ணி, காற்று, அதுக்கு தேவையான வெப்பம் வேணும். When these things are available, the baby plant inside the seed grow into a seedling. Baby plant என்னவா மாறும், சீட்லிங்கா மாறும். சீட்லிங்னா ஒரு செடியா வெளியே வரும். This is called germination. அதான் என்னன்னு சொல்லுவோம்னா ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு அதில் பிக்சர் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு விதை இருக்கு, அதுலேருந்து பேபி பிளான்ட் வருது, மூணாவது இருக்கிறதா சீட்லிங். ஓகேவாப்பா? லெட் us see how a plant grows from a seed and what it needs to germinate. என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு சீட்லேருந்து வர ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. Take 4 plates and put some cotton wool in each of them. Place some soaked bean seeds on the cotton. என்ன சொல்றாங்க, 4 பிளேட் எடுத்து அதில் காட்டன் சீட், காட்டன் பஞ்சு நல்லா தண்ணியில் நினச்சி போட்டு வைக்க சொல்கிறாங்க. ஓகே பேஜ் நம்பர் 132 என்ன கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு we get the cotton in one plate and kept in the refrigerator. ஃபர்ஸ்ட் பிளேட்டில் வந்துட்டு வச்சு ஒரு பிளேட்டை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க சொல்கிறாங்க. செகண்ட் பாருங்கள், keep the second plate in a warm place but do not wet the cotton. முதல்ல வச்சுருக்கிறத தண்ணியில் நினச்சி பஞ்சு வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. ரெண்டாவது பிளேட்டில் தண்ணியில் நினைக்காம வெறும் பஞ்சை மட்டும் வச்சு பீனோட விதையை போட்டு சும்மா வெயிலில் தூக்கி வச்சாச்சு. மூணாவது பிளேட் என்ன செய்கிறாங்க, கீப் த தேர்ட் பிளேட் இன் வார்ம் பிளேஸ் அண்ட் கவர் த சீட்ஸ் வித் வாட்டர். அது அந்த சீடோட தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் வெயிலில். நாலாவது பிளேட் பாருங்கள், கீப் த fourth plate in an airy warm place and kept cotton always moist. திறந்த வெளியில் காற்று படுற மாதிரி வெயில் படுற மாதிரி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. எதுலப்பா செடி வந்திருக்கு, நாலாவது பிளேட்டில் தான் வந்திருக்கு. அப்படி தானே? கேன் யூ சே விச் சீட் ஜெர்மினேட் அண்ட் க்ரோ இன்டு நியூ பிளான்ஸ்? எதனால் அப்படி நாலாவது செடியில் மட்டும் வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அப்சர்வேஷன் என்னன்னா, பிளேட் 1ல் பாருங்கள், பிளேட் 1ல் வந்துட்டு வார்ம்த் கிடையாது, வெளிச்சம் கிடையாது, அதனால வளராது, ஏன்னா அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. பிளேட் 2ல் வாட்டர் கிடையாது, அதனால அதுவும் வளராது. பிளேட் 3 there is no air so no growth, அதில் காற்றே வராது, ஸோ அதுவும் வளராது. பிளேட் 4ல் தான் என்ன இருக்குது, there is air,
water and warmth இருக்கு. So there is growth. அதுல growth தெரியுது. This experiment proves that a seed can germinate only when air, water and warmth are available to eat. இதுல இருந்து என்ன தெரியுது? air, water, warmth இருந்தாதான் ஒரு seed வந்து வளரும் அப்படின்னு சொல்லி தெரியுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதோட லெசன் கம்ப்ளீட் ஆகுது. Thank you.